அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல டீ கடைகள்ல வாங்குற அதே அசல் கரகர மொறு மைதா சமோசா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். எண்ணெய் குடிக்காம வெளியில நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள மசாலா கமகமன்னு வரதுக்கு ஒரு சீக்ரெட் இருக்கு மக்களே. வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்துல 1/2 கிலோ மைதா மாவை எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. இதோட சமோசா நல்லா கிறிஸ்பியா வர மெயின் சீக்ரெட் 100 மில்லி வெய்ய உருக்கி சூடா சேர்க்கிறது தான். இப்போ மாவை நெய்யோட சேர்த்து நல்லா புட்டு மாவு மாதிரி பெசரிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தேவையான அளவு தண்ணீர் தெளிச்சு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்கா பரோட்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு துணிய போட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடுங்க மக்களே. இப்போ கடாய அடுப்புல வச்சு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின 1/2 கிலோ வெங்காயம், நறுக்கின 2 பச்சை மிளகாய், சிறிது மல்லி இலை போட்டு லேசான கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அதாவது சோம்பு தூள், சிறிது உப்பு சேர்த்து மசாலா பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா கிளறி விடுங்க. இப்போ இதோட பொடியா நறுக்கின 1 கேரட், வேக வச்சு சின்ன சின்ன கியூப்ஸா நறுக்கின 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, மூணு டேபிள் ஸ்பூன் வேக வச்ச பட்டாணி சேர்த்து மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க மக்களே. அவ்வளவுதான், அல்டிமேட் சமோசா ஸ்டஃபிங் ரெடி. இப்போ நாம பிசைஞ்சு வச்சிருக்க மைதா மாவை எடுத்து மெலிசா உருட்டி நடுவுல ரவுண்டா கட் பண்ணி அதுக்கு நடுவுல நாம ரெடி பண்ணின மசாலாவை தாராளமா வச்சு முக்கோணமா மடிச்சு மூடி ஓரங்கள்ல லேசா தண்ணி தொட்டு அழுத்தி சீல் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
கடாயில பொரிக்க தேவையான எண்ணெய் ஊத்தி எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கும்போதே சமோசாக்களை உள்ள போடுங்க. மிதமான தீயில வச்சு நல்லா பொன்னிறமா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்தீங்கன்னா நம்ம அசல் மைதா சமோசா ரெடி. சுட சுட இருக்கிற இந்த சமோசாவை எடுத்து நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சிங்கன்னா அந்த அவுட்டர் லேயரோட மொறுமொறுப்பும் உள்ள இருக்கிற மசாலாவோட ருசியும் சேர்ந்து டீ கூட சாப்பிடுறப்போ சும்மா ஸ்வர்க்கமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்ல இத செஞ்சு பார்த்துட்டு டீ கடை பக்கம் போறத நிறுத்தினீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கூட சேர்ந்து சாப்பிட வர்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பேன் தமிழ் குடும்பத்துல இணைய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டக்குன்னு அமுக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் வேற லெவல் டேஸ்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.